நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில். முருகப்பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி. ராகு போல் கொடுக்க மாட்டார், அதாவது ராகு போல் யாரும் கொடுக்க மாட்டார், கேது போல் யாரும் கொடுத்துட்டு கெடுக்க மாட்டார், கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம். ராகு கேது பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வருது? ராகு பகவான் வர்றாரு. கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷமான ஒரு பயிற்சின்னா பார்த்துக்கோங்களேன். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு. ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகங்க. இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாது. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, எதுலையுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தாங்க. இவர் தான் அப்பா அம்மா மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசியில நிறைய பேருக்கு இருக்கு. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் தனுசு ராசி. ஏன்னா எல்லாமே ஒரு நீதி நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு குறி வச்சு ஒரு வேலையை சாதிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கு தெரியுங்களா. தனுசு ராசி கிட்ட இவங்க அறிவை யூஸ் பண்ணி இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இந்த ஊர்ல ஏன் உலகத்திலேயே ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும். அதே மாதிரி தனுசு நீங்க இவங்களை எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம், அவங்கள எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசி கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எது வந்தாலும் என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் தனுசு கிட்ட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது? ராஜா நல்லதா கெட்டதா? ஏன்னா தனுசு ராசி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வேறங்க, இனிமேல் வாழக்கூடிய விஷயம் வேற. தயவு செஞ்சு இந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பொது பலனாக பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு பலன் நல்லா இருக்காரா என்ன? ஏன்னா நம்மளோட ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாருங்க தோஷத்தை எடுக்கிறது மெயினாக இந்த கிரகமாக தான் இருக்கும். ராகு கேது தான் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் டக்குன்னு இறக்கி விட்டுருவார் ராகு பகவான். நல்லா பார்த்துக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராகு போல் கொடுக்க மாட்டார் இருக்கு, எது போல கொடுக்க மாட்டார், எது போல கெடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. மனிதர் ராகு கொடுத்து புட்டு கெடுத்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது பகவான் ஒரு மனுஷனுக்கு கெடுத்து புட்டு தான் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்துட்டா பாருங்க டக்கு டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாவது யோகம் இருக்கா. ஏன்னா ஒரு முக்கியமான பிளானெட்டுங்க ராகு கேது. இதுக்கு உருவமே கிடையாது. எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் செல்லும். இந்த கிரகம் மட்டும் பாருங்க பின்னோக்கி தான் செல்லும் பாருங்க. அப்படி ஒரு பிளானட். அப்போ ஜாதகத்தில் ஒரு கேது நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றணுமா, ராகு கேது நல்லா இருக்கும். ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ரெண்டே விஷயந்தான், ரெண்டு பயிற்சி தான். ஒன்று வந்துருச்சுங்க, குரு பயிற்சி வந்துருச்சு. ராகு பயிற்சி எல்லாமே ஒன்றா வருது.
இந்த மாதிரி 16, 18 ராகு கேதுங்கிறது 18ஆம் தேதி வருதுங்க. 18 மாதம் என்னை வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நமக்கு என்ன வேணும், என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாமே கொடுக்க போகிறாரு ராகு பகவான். உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. ஏன்னா ராகு பகவான் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாகி கும்பராசிக்கு வர்றாரு. அடுத்து கேது பகவான் பாருங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. எப்போ 18ஆம் தேதி, அதாவது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அவர் பெயர்ச்சியாகி போறாரு. அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்துல கேது இருந்தால் அது என்ன ஆகும்? தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஆண்டவன் தான் கண் விழிச்சு உங்களை பார்ப்பாரு. ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவன் ஏன் கண் விழிச்சு பார்க்குறாரு? ராகு இல்லை, குரு ராசியை பார்க்குறாரு. எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், தைரியமாக உங்களுக்கு வரும், அறிவு வரும், ஞானம் வரும். பெரிய பெரிய இல்லைங்க, அறிவு இல்லாட்டி தான் எந்த ஒரு ஞானமுமே தன்னால் வரும். படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற பவர் கொடுப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நான் உங்களுக்கு இருக்கேன். இனிமேல் வாழ்ந்துட்டோம் இல்லையா, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் கொண்டு போகணும், நல்லதை கண்டிப்பாக சாதிக்கணும், வாழ்க்கையை வெற்றியாக கொண்டு போகணும். உங்களுடைய கையில் தாங்க இருக்குது வெற்றி தோல்வி. இனிமேல் எல்லாமே பார்க்கக்கூடிய பாதை, என்ன பாதையில் செல்லணும், அறிவு சார்ந்த பாதை. அந்த அறிவு சார்ந்த பாதையில் அதில் என்ன கல்லும் இருக்கும் முள் இருக்கும். அது எப்படி அந்த முள்ளை தாண்டி போகணும், அந்த முள்ளை எப்படி எடுத்து வீசணும், மூளையை யோசிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தனுசு ராசிக்கு எல்லாமே இப்போ வெற்றியாக தாங்க வரும். இறைவன் உங்கள் பக்கம் முள்ளா மலரப்போகுது அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா காலில் முள்ளை வச்சு குத்துனாலும் குத்தாதுங்க, ஆணி மேலே காலை வச்சு குத்துனாலும் குத்தாது. அதற்கான நேரம் அப்படி கொண்டு போகுது. ராகு கேது பெயர்ச்சி. ஏன் பயப்படுறீங்க? கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்கீங்க? இன்னும் அலையிறீங்களா? அலையிலையா? இப்போ ரீசெண்டாக உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, வேலையில் தடை, இல்லை வேலை கிடைக்காம தடுமாறுறேன், வேலை போச்சு, நல்லா பார்த்து 3 மாதம்லாம் என்னை தூக்கி தூர போட்டுட்டாங்க. 15 வருஷம் 16 வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்தேன், அப்போல்லாம் என்னை தூக்கி போடல, இப்போ 3 மாதமாக என்னை தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் கேளுங்க. தாய் மாமா உறவில் பிரச்சனை, காசு பணத்தில் ஒரு பக்கம் கொடுத்துட்டேன், கடன் கொடுத்துட்டேன், ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்தேன், அந்த பணமும் வரல, அந்த இடமும் வரல. என்ன பண்ணாலும் அடுத்த கட்டணை என்ன, எப்படி போகலாம் இப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்கள் போவீங்க. பொருளாதார வருமானம் எல்லாமே சரியில்லை. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதுலேயும் பிரச்சனை. திருமணம் பேசிக்கிட்ட போனால் திருமணத்தை பண்ண முடியல அப்படிங்கிற மனக்குழப்பம். 1 வருஷமாக நான் அவரை பார்க்காத இடம் கிடையாதுங்க, பார்க்காத கோயில் கிடையாது. இன்னுமே திருமணம் ஆகவே இல்லை. அவ்வளவு ஒரு தடையை சந்திச்சாச்சுங்க தனுசு ராசிக்காரங்க. படிப்பு, கல்வியிலையும் சரி, எதுலேயுமே சரி. இனிமேல் தாங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் வருது. ராகு கேது நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்கு. அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? எடுத்த உடனே முதல் பலன் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண வரன் அமைஞ்சிரும். விட்டுறாதீங்க. கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீட்டில் நடக்க போகுதுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் இது எல்லாமே கைக்கூடி வரும். திருமண தடை வராது பார்த்துக்கோங்க. பிடிச்ச திருமணம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தரிக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது, இப்போ கிடைக்கும் பாருங்கள் குழந்தை பாக்கியம். அதுக்கான நேரம் வந்துருச்சு, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக மருத்துவரை போய் நல்ல ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல இருந்த தடைகள் எல்லாமே நீங்குங்க. நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட சூப்பரான வேலையை கிடைக்கும். பாருங்கள் நீங்களே. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரமோஷன் வாங்கிட்டேன், என்னால் வாங்க முடியலையா? இப்போ வாங்குவீங்க. வெளிநாட்டிலையும் சரி, வெளியூர்லேயும் சரி, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நிறைய பேர் மாறக்கூடிய தகுதி அதிகமாக வருது. அதே மாதிரி தனுசு ராசி அந்தளவுக்கு பக்காவாக வேலை செய்யுதுங்க கிரகத்தோட அமைப்பு. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பூர்வ சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு, நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. அதுக்கான நேரம் தாங்க இது. இந்த ராகு கேது பயிற்சி
பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. வழக்கில் சாதாரணமாக அரசியல் சப்போர்ட்டில் கிடைக்கும், அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். இப்போ எழுதுங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. யார் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ, சூரியனும் குரு நல்லா இருக்கோ, அரசாங்க வேலை நல்லா இருக்குங்க. லக்னத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க. அதிக மதிப்பெண்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸாமில் எழுதி குழப்பத்தில் ரிசல்ட் நல்லா வருமா வராதான்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும். உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். எதையுமே தன்னம்பிக்கையை விடாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி அதுக்கு பணத்தை போட்டுட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடை போட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணி செய்யுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான வாழ்க்கை. எது வந்தாலும் இனி வெற்றியாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்க மட்டும் தன்னோட சொந்த ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழிலில் இன்றைக்குமே தடை இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது விலகிட்டார். அப்போ தொழிலில் பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவாரு, பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு இருக்குங்க. எந்த ஒரு வேலை சம்மந்தப்பட்ட, நெருப்பு சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட இதாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. வாழ்க வளமுடன்.